லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம தங்கம் வந்து மணிய ப்ரப்போஸ் பண்ற மாரி முடிச்சிருப்பாங்க தெரியுமா? ஸோ கரெக்ட்டா அங்கருந்து தான் வந்து எபிசோட் 65 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. மணி பார்த்தீங்கன்னா, காலையில அப்படியே வந்து ஒரு குளிர் ஜுரம் மாரி வந்து நடுங்கிக்கிட்டே வந்து படுத்திருக்கிறாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, வீரா அண்ட் பாண்டு 2 பேருக்குமே வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? "ஐய்யய்யோ! மணிக்கு ஏதோ உடம்பு சரியில்ல போல" அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் மாதேயன்ட்ட வந்து, மணி வந்து ரொம்ப நடுங்கிட்டு படுத்திருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல, குளிர் ஜுரம்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ, நம்ம மாதேயன், "டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. தங்கம் வந்து மணிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா. அதனால தான் வந்து அப்படி இருக்கா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீராவும் பாண்டு பத்தி தான் நமக்கு தெரியுமே. போயி ஒருத்தர் டோரையா தட்டி தட்டி வந்து இந்த விஷயத்த வந்து எல்லார்கிட்டயுமே சொல்லுவாங்க. இதுல ஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா தங்கமோட டோரையே தட்டி தங்கம் கிட்டயே போயிட்டு தங்கம் மணிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுது. அதெல்லாம் வந்து ஒரு மாரி கொஞ்சம் நல்லா ஃபன்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கு லவ் ஓகே ஆனதுக்கு வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு வந்து அத செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி காட்டியிருந்தது வந்து நல்லா இருந்தது. இன்னும் சொல்லப்போனா அடுத்த நாள் போய் ரங்கன் கிட்டலாம் போயிட்டு சாக்லேட்லாம் குடுத்துட்டு, "எதுக்குடா சாக்லேட்?" அப்படின்னா, இந்த மாரி வந்து தங்கம் மணிய ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களாம். அதனால நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி அவங்க சொன்னதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. நம்ம மணி பார்த்தீங்கன்னா, தூங்கி எந்திரிச்சு நேரா வந்து தங்கம் ரூம போய் தட்டுறாங்க. நம்ம தியோ வந்துட்டு, "டேய் என்னடா பண்ற? லேடீஸ் ஹாஸ்டலுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து பிரச்சனை ஆயிரும்" அப்படின்னா, "இல்ல எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குது. ஒருவேள தங்கம் வந்து ஏதோ ஒரு கன்ஃப்யூஷன்ல வந்து லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்களோ? இல்ல எல்லாரும் லவ் பண்றத பார்த்து அவங்களுக்கு டெம்ப்ட் ஆயிருக்குமா? இல்ல வீட்ல இந்த கல்யாண பிரஷர்னால வந்து இந்த மாரி பண்ணியிருக்காங்களா? இல்ல நாங்க பேசாமலே இருந்தோமே, அந்த இது வந்து அவங்கள கன்ஃப்யூஸ் பண்ணிருச்சா?" அப்படிங்கிற மாரி நம்ம மணிக்கு வந்து அவங்க லவ்வ சொன்னது வந்து இன்னுமே வந்து உண்மதானா? இல்ல அவங்க தெரியாம ஏதோ ஒரு பிரஷர்ல சொல்ட்டாங்களா? அப்படிங்கிற மாரி அவரு யோசிச்சாரு. அது வந்து ரொம்பவே ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயமா இருக்குங்க. அதாவது இவருக்கு வந்து தங்கமா அந்த அளவுக்கு ரொம்ப வருஷமா வந்து அவருக்கு வந்து அவங்க பிடிக்கும். அண்ட் எதனால பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தரு தங்கம் லவ்வ சொன்னோனே, அத பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாம, ஒரு செகண்ட் எடுத்து நிஜமா தான் அவ நம்மள லவ் பண்றாளா? அப்படின்னு சொல்லிட்டு அத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த லவ் வந்து ஜென்யூனா இருக்கணுமே. ஏதோ ஒரு குழப்பத்தினால வந்துரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருந்தது. அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கம் வந்து காலையில எந்திரிக்கிறப்போவே வந்து அந்த ஒரு ஹேப்பியா அந்த ஸ்மைலோட வந்து அவங்க எந்திரிக்கிறது வந்து, ஸோ அந்த விஷயத்த வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறத காட்டுனது வந்து நல்லா இருந்தது. இதுல காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசிக்கிறது தான். அதாவது லவ் பண்ண ஆரம்பிச்சோனே பார்த்தீங்கன்னா, நம்ம மணி வந்து தங்கம்ட்ட போய் பேசுறதுக்கே வந்து அவ்ளோ பயப்படுவாரு. தியோ தான் புடிச்சு தள்ளி விட்டு போய் பேசுடா அப்படிங்கிற மாரி எவ்வளவோ என்கரேஜ் பண்ணி ஐடியாஸ்லாம் குடுத்து அனுப்புறாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா, போயிட்டு வெறும் ஹாய், ஹலோ, மேட்ச் எப்படி போச்சு? சாம்பார் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? தண்ணி வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுமாறிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு மாரி ஃபன்னா இருந்ததுங்க. அதாவது மணிக்கு வந்து தங்கம்ட்ட பேசுறதுக்கு அவ்ளோ பயமா இருக்கு அப்படிங்கிற மாரி அண்ட் அத வந்து அவர் ஓப்பனாவே சொல்லிருவாரு வேற. சரி 2 பேரும் தனியா பேசலாம் அப்படின்னு ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப தங்கம் வந்து இவர் கைய புடிக்கிறதுக்கு ட்ரை பண்றப்போ, "ஓ! இங்க கை வச்சுக்கணுமா? வச்சுக்கோ, வச்சுக்கோ" அப்படின்ற மாரி அவர் சொன்னது. டேய் இவனெல்லாம் யார்றா லவ் பண்ண சொன்னது? அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தியோ வந்து டென்ஷன் ஆயிருப்பாங்க. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் அண்ட் துளசி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ சர்க்குலேட் ஆனதுல துளசிக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துருச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா அவங்க ரங்கன்ட்ட வந்து சரியா பேசுறதே கிடையாது. ஸோ ரங்கன் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. எந்த மெசேஜுமே இல்ல. சரி மெசேஜ் அனுப்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு டைப் பண்ணி என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி டெலீட் பண்ணிடுறாரு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம துளசியுமே என்னடா ரங்கன்ட்ட இருந்து எந்த மெசேஜுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சாரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு டைப் பண்றாங்க. ஆனா அத அனுப்பாமலே அவங்களும் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிடுறாங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏன் இந்த விஷயத்த வந்து துளசி ரங்கன்ட்ட ஒரு கால்ல வந்து பேசிறக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு. நம்ம வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு இது வந்து சார்ட் அவுட் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து மீட் பண்ணிக்க வேணாம். அந்த மாரி அவங்க ஏதாவது சொல்லலாமே. ஏன் வந்து ரங்கன்ட்ட வந்து எதுவுமே சொல்லாம டிஸ்டன்ஸ் காட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ எபிசோட் 65ல பார்த்தீங்கன்னா, நடந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். அடுத்த எபிசோட் 66ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி தனியா ஒரு வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.